பாரதிய ஜனதாவினுடைய வியூகம் இப்போ 35% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார்கள். இப்போ அவங்களை விலக்கி வைத்து விட்டு என்ன ஸ்ட்ராட்டஜியோடு என்ன வியூகத்தோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா பயணப்பட போகிறது சார் தமிழ்நாட்டில்? முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு முகாந்திரங்கள் சொல்லிவிட்டு எந்த தேசத்திலும் எழுந்ததில்லை புரட்சி அப்படின்னு ஒரு புது கவிதை உண்டு. அதனால புரட்சி என்பது திடீரென்று வெடித்து கிளம்புவது. அதனால பர்சன்டேஜ் வைஸா வந்துட்டு ஆரம்பத்தில் தேமுதிகவுக்கு இருந்த பர்சன்டேஜ் பின்னாட்களில் காணாமல் போய்விட்டது. அது மாதிரி நாம் தமிழருக்கும் மக்கள் மையத்துக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் இருந்த பர்சன்டேஜ் காணாமல் போயிருச்சு. ஏன் திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயித்த வரலாறு 234 தொகுதியில ஒரு எம்எல்ஏ பெற்ற வரலாறும் உண்டு. அதே மாதிரி ஒரு எம்பி அதிமுக பெற்ற வரலாறும் உண்டு. 40 எம்பிக்கள் ஜெயித்த வரலாறும் உண்டு. அதனால அரசியல்ல மாத்திரம் தாங்க 1+1=11 அப்படிங்கிற கால்குலேஷன் வரும். அதனால அரசியல்ல எதுவும் நடக்கலாம் என்று அதுக்கு தான் சொல்லுவாங்க. நல்ல அழகான எடுத்துக்காட்டுகள் சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே திமுக அதிமுகக்குள்ளதான். வேற ஒரு கட்சி தேசிய கட்சி இங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஹிஸ்டரி வந்தது கிடையாது இது வரைக்கும். இல்லங்க, படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சியை ஒரு சின்னஞ்சிறிய இளைஞன் சீனிவாசன் தான் தோற்கடித்தான். நீங்க அதை மறந்துடக்கூடாது. அது மாதிரி உடம்பெல்லாம் மூளை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜி தமிழக அரசியலிருந்து காணாம போயிட்டார். இந்திய அரசியலையே உருவாக்கியவர், நவீன இந்தியாவின் சாணக்கியர் என்று வர்ணிக்கப்பட்டவர் அந்த ராஜகோபாலாச்சாரியரே காணாம போயிட்டாரு. குலக்கல்வி கொண்டு வந்தார்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியாரை எதிர்த்த திமுக அன்றைக்கு அவரோட கூட்டணி வச்சுச்சு. கூட்டணி வச்சுதான் வானவில் கூட்டணியை வைத்து 67 ஆட்சியை பிடித்தார்கள். அதனால எதுவும் நிகழலாம். ஒரு நொடி, நான் அந்த சின்ன குறுக்கீட்டுல நான் வந்துடுறேன். உங்களுடைய எடுத்துக்காட்டுகள் புரிகிறது. ஆனா அந்த வெடிச்ச புரட்சி எல்லாமே ஒரே நேரத்துல அது நேரடியாக மக்கள் கிட்ட சென்றடைந்தது. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, பாரதிய ஜனதா இந்தியாவில சென்றடைஞ்சிருச்சு. இந்தியாவில் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க, 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழகத்தை தொட முடியலையே, அது அப்படி கேக்குறேன்னா இந்த தமிழகத்தில் கால் ஊன்றா, அதுவும் தென் மாநிலங்கள்ல முக்கியமா தமிழகத்துல கால் ஊன்றா என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன வியூகம் அப்படின்றது கேள்வி. பாருங்க, நீங்க பாருங்க, ஈழத்தமிழருடைய காவல் அரணா இருந்த திமுக இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அந்த ஓட் பேங்க் தான் வேறு சைடு டைவர்ட் ஆயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு நேர் எதிரான கோட்பாடு உள்ள கட்சி. எனவே சித்தாந்த போர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தன்னுடைய தத்துவார்த்த மையப்புள்ளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு விலகி போய் இன்றைக்கு திராவிட சமூக நீதி அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போயிருச்சுன்னா, திராவிட குடும்பங்களுடைய சமூக நீதி அரசியல். பொன்முடியுடைய பையன், ஆற்காட்டு வீராசாமியுடைய பையன், துரைமுருகனுடைய பையன், ஸ்டாலின் அவர்களுடைய பையன், வீரபாண்டியருடைய பையன், இப்படி பையன்களுடைய ஆட்சியா இருக்கு. அதனால வாரிசு அரசியலை இல்ல, அது ஓகே, அது எல்லாமே நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ஃபைன். அது உங்களுடைய கருத்தா நான் அதை எடுத்துக்கிறேன், சபையில பதிவு பண்றேன். அதுக்கான ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதாவினுடைய வியூகம் என்ன இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு? பாரதிய ஜனதா இப்ப அதிமுகவோட கூட்டணியில இல்லையே, என்ன வியூகத்தோடு எதிர்கொள்ள இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டேன். நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம் டிவியேட் ஆகி. என்னங்க, பாரதிய ஜனதா கட்சி சமரசம் இல்லாத ஒரு கொள்கையை அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறது. அது இந்திய கலாச்சாரவாதம் அப்படிம்பாங்க, நேஷனல் கல்ச்சுரலிசம் அப்படிம்பாங்க. அதுல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே நாடு அப்படிங்கிறது தான், ஒரே மக்கள் அப்படிங்கிறது தான். பேசும் மொழி பலவாயினும், பேசும் பல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தக்கான பீடபூமிக்கு கீழே இறக்க முடியல. இந்த விந்திய மலை தடுக்கிறது மாதிரி இங்கே ஒரு திராவிட சித்தாந்தம், இங்கே ஒரு மாநில சுயாட்சிவாதம். ஏற்கனவே ஹைதராபாத் நிஜாம் வந்துட்டு இந்தியாவில் இணையும் பொழுது இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்தவர். அதே மாதிரி மலபார் கலவரம் என்பது இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்தது.
அதே மாதிரி இங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்று சொல்லி வளர்க்கப்பட்ட பகுதி. அதனால இந்த சென்னை ராஜதானி என்று அழைக்கப்படுகிற சென்னை மாகாணத்துல மாத்திரம்தான் இந்த இந்திய தன்மை இறங்காமல் இருந்தது. ஆனால் அந்த இந்திய தன்மை இன்றைக்கு மெல்ல இரும்பு மாதிரி இருந்த அந்த பிரிவினை, பிராந்தியவாதம் அல்லது சுயாட்சிவாதம், தன்னாட்சிவாதம், இதெல்லாம் அப்படியே அந்த இரும்பு துரு பிடிக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க வந்து நிசாம் படையெடுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில எல்லாமே சொல்றீங்க சார். இல்ல சார், எனக்கு ஓகே, உங்க கருத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு கேப்பீங்க. இல்ல சார், நீ நேரடியான பதிலே கொடுக்க மாட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுல தேர்தல் கட்டமைப்பை தேர்தல் கட்டமைப்பு, பாராளுமன்ற வாரியா அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், இணையமைப்பாளர்கள், இணை பொறுப்பாளர்கள், அதுக்கப்புறம் பூத் கமிட்டி, தேர்தல் பணிக்குழு, ஒரு போருக்கான அத்தனை முஸ்தீபுகளையும் நாங்கள் போருக்கான உங்களுடைய படை வீரர்களை தயாரிச்சிட்டு இருக்கீங்க. வியூகம் தான் என்ன வியூகம்னு தெரியல. ரைட், ஓகே சார்.